இவனுக்கு ஏன் ஃபேஸ் ஃபுல்லாக அடிபட்டு ரத்தம் வருதுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ப்ரீடிங் சீசன் அப்போ நாய்ங்கெல்லாம் ஒன்று அடித்து மேல் டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் அடிபட்டுரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயுமே நாய்ங்க வந்து அடிபட்டு நிறைய நாய் செத்தும் போயிடுது. சில நாய்ங்க அடிபட்டு இந்த மாதிரி ரொம்ப சிவியராக ஃபேஸ்லாம் டேமேஜ் ஆயிடுது. இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நாங்களே யோசிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஃபீமேல் டாக்ஸை ஃபுட் ஃபீட் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். பழக்கமான நாய்க்குட்டிங்கிறனால கூட்டதும் உள்ளே வந்துருச்சுங்க. இதில் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுவும் மாநகராட்சி பேரூராட்சின்னு அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. நம்ம போய் கேட்டால் எங்களுது வந்து பேரூராட்சிங்கனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கையிலேருந்து 4000 கேட்டாங்க பர் டாகுக்கு. நாங்கள் ஒரு டாகுக்கு 2000 கொடுத்து மொத்தம் நான் 2 டாகுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன். டோட்டலாக 4000 ஆனிச்சு. நாங்கள் ஏன் இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னா, பாவம் ஒவ்வொரு டைமும் ப்ரீடிங் சீசனில் அந்த நாய்ங்க குட்டி போட்டு ஒரு சில டாக்லாம் 1 இயர்லேயே குட்டி போட்டு செத்து போயிடுது. அதனால பாவம் கஷ்டப்பட வேணாம். அதுவும் இல்லாமல் சிலர்லாம் நாய்க்கு விஷம் வைக்கிறாங்க காட்டு சைடுங்கிறனால. அதனால் ஆப்ரேஷன் பண்ணி விட்டால் இதுங்களும் யாரையும் கடிக்காது, அக்ரெசிவாக இருக்காது. ஒன்று அந்த சீசன் டைமில் அடிச்சுக்கிறதுனால அக்கம் பக்கமும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணணும், இதுங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த 2 டாகுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அவன் குட்டி ஸ்கூபி, அவனை வந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு 1 வீக் வச்சு நாங்களே பார்த்துக்கிட்டோம். ஆப்ரேஷன் முடிச்சு வந்ததை அவங்க அம்மாக்கிட்டே விட்டுட்டோம். ஆனால் நைட்டு மட்டும் எங்கள் வீட்டில் டெய்லி வந்து தங்கிக்குவான்.